இன்றைக்கான மினி விலாகில் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப்பு பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 2 பல் பூண்டு சேர்த்து அதை ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து பொரியட்டோன்னு விட்டு ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு தான்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக ராக் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சாம்பார் நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பருப்பு ஆயிடுச்சு. விசிலை நல்லா எடுத்துட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிட்ட பிறகு அதுலேயே புளியை கரைச்சி ஊற்றிட்டு அந்த சாம்பார் நம்ம கொதிக்குது இல்லைங்களா அதில் ஊற்றி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா நெய் சேர்த்து கொஞ்சம் லாஸ்ட்டாக பெருங்காயம்